ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட லைஃப் ஸ்டைல் வித் மீ காமர்ஸ். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோ 2024 சொல்லிட்டு நடக்கிற ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்சை பத்தி தான். ஸோ இந்த ஃபுட்பால் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஜார்ஜியா அண்ட் போர்ச்சுகல் தான் வந்து போட்டி வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த ஜார்ஜியா அண்ட் போர்ச்சுகல்ல பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து போர்ச்சுகல்ல வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து லீட் எடுத்திருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ இதுல என்ன மெயின் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஜார்ஜியா வந்து ஜெயிச்சிருக்கு போர்ச்சுகல் கிட்ட. போர்ச்சுகல் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ லீட்ல இருக்க டீம், ஓகேவா? ஸோ அந்த டீம்ல வந்துட்டு ஜார்ஜியா வந்து வின் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. வந்து கிறிஸ்டியானோட டீமும் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. பட் ஆனா கிறிஸ்டியானோட வந்து எல்லோ கார்டு கொடுத்ததான் வந்து சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூனால எல்லோ கார்டு வந்து கிறிஸ்டியானோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம் வந்து நல்லாவே விளையாடல இந்த வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கிறிஸ்டியானோ வந்து எப்பவுமே லீட் எடுக்குவார். ஒரு டீம் வந்து ஸ்லோ ஆச்சுன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து டக்குனு லீட் எடுத்து அந்த மேட்ச் வந்து வின் பண்ண வச்சாரு. பட் ஆனா இந்த வாட்டி ரொனால்டோ வந்து ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ வந்து ஓவர் கான்ஃபிடன்ட் இருந்துட்டாரு. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து அவர் வந்து மேட்ச் வந்தாலும் அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாரு. பட் இந்த வாட்டி வந்து ஜார்ஜியா கிட்ட வந்து தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம் சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா ஜார்ஜியா மாதிரி ஒரு சின்ன டீம்ல வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய போர்ச்சுகல் மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து தோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிட்டிசிசமும் போயிட்டு இருக்கு. அதே அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் பத்தி முக்கியமா சொல்லணும்னா, ஜார்ஜியாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணாலுமே அடுத்தடுத்து ஜார்ஜியா டீம் வந்து நல்லா வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஜார்ஜியா டீமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூனால. பட் ஆனா இவங்க இந்த ஸ்ட்ரைக்காலையும் ரொனால்டோக்கு ஒரு எல்லோ கார்டுனாலையும் வந்து நார்மலா போயிடுச்சு. பட் ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி வந்து ஜார்ஜியா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஜார்ஜியா வந்து இந்த மாதிரி வின் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜார்ஜியா வந்து இந்த யூரோ 2024 வந்து வின் பண்ணிருக்காங்க கம்பேர் டு டாப் பிளேயர் வித் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ வந்து என்னதான் இந்த எல்லாமே போனாலுமே இப்போ மொத்த பிளேமிங் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் வருது. ஏன்னா இந்த மேட்சோட பாயிண்ட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2-0 வந்து ஜார்ஜியா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கவனக்குறைவால தான் இந்த டீம் வந்து தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில பேசப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.